Hi, welcome back to my YouTube channel. So, this is my outfit of the day, and today we are going to Nuralaya. நூராலயாக்கு போகிறதுக்கு முன்னாடி ரம்போடான்னு ஒரு ஃபால்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் நான் அவ்வளோ அழகான ஒரு ஃபால்ஸை விட்னஸ் பண்ணேன். ஸோ அதை நீங்களும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். போகிற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருந்துச்சு. அண்ட் டுடே இஸ் மை பிரதர்ஸ் பர்த்டே விச் இஸ் November 14th. ஆனால் நான் இந்த vlog-ஐ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. நாங்கள் போகிற வழியில் ஒருத்தர் மீட் பண்ணோம். அவர் எங்கள் அண்ணாக்கிட்ட நிறையா மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் காமிச்சு செம்மையாக ஃபன் பண்ணார். What is that? Water? Pocket over it? அண்ட் நாங்கள் போகிற வழியில் சும்மா சைடில் ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம். அது கீழே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன். அப்போ திஸ் கியூட்டி கேவ் மீ அ லிட்டில் ஃப்ளவர். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ரேண்டமோனா என்ன ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கேருந்து 20 minutes மேலே போனால் தான் எங்களால் ஃபால்ஸை பார்க்க முடியும். ஆமாம், ஹாப்பி பர்த்டே பிரதர். ஹாய் சொல்ல என்னோட focus on it. breathingல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில் நம்ம ஒரு அழகான இடத்துக்கு அடையணும்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான பாத்தெல்லாம் நம்ம கடந்து. ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கைஸ், நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் vlogger ஆகிட்டேன். மலை ஏறிக்கிட்டே நான் கேமரா பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். தேவையா நமக்கு
அப்படின்னு வந்து பட் ஐம் நாட் கிவிங் அப். அதான்ப்பா 3/4 தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஊரில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்டன் நடந்து பல வருஷம் ஆகுது கை. அந்த ஏறி ஆக்சுவலி இந்த ஒரு வழி போகுது. ஆனால் நம்ம வந்து மேலே போகணும். இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம ஹாப்பியாக எங்கெல்லாம் தண்ணியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியா நாச்சு. இந்த ஃபால்ஸ் கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே தான் சைலண்ட்டாக அந்த ஃபால்ஸுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டு அப்படியே ஒரு மாதிரி தெரப்பி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு வித்தியாசமான பிராணி. எல்லோரும் ஞாபகார்த்தமாக என்னென்னவோ பண்ணாங்க. பட் நான் இலை பூ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் என்னோடய டைரியில் வச்சுட்டேன். இதுதான் எங்கள் ஞாபகம்.